இங்க பாருமா, நானும் ஒரு பொண்ணுதான். எந்த வேலையை செஞ்சாலும் அத மனித நேயத்தோடு செய்யணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. அதனாலதான் உன் முகத்தை பார்த்த உடனே உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தனியா பேசணும்னு சொன்னேன். உன் முகத்தை பார்க்கும்போது ஏதோ எனக்கு சரியில்லைன்னு படுது. கட்டாயத்தின் பேர்ல நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா உன் வாழ்க்கையே வீணா போயிடுமா. அப்புறம் ஆயுசுக்கும் நீ கஷ்டப்படணும். இங்க பாருமா, சரியோ தப்போ உன் முழு விருப்பம் இந்த கல்யாணத்துல இருக்கணும். சொல்லுமா. இங்க பாரு, நான் ஒரு அதிகாரியா உன்கிட்ட பேசல, ஒரு ஃப்ரெண்டா பேசுறேன்னு நினைச்சுக்கோ. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா சொல்லுமா. விருப்பம் இல்லைன்னா சொல்லு, உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். சொல்லுமா. அத்தனை பேருக்கு முன்னாடி நீ சொல்றதுக்கு தயங்குவேன்னு சொல்லிதான் உன்னை நான் இங்க தனியாவே கூட்டிட்டு வந்தேன். உன் மனசுல இருக்கிறத இப்போவாவது சொல்லு. சொல்லுமா. நீ சொல்றதுலதான் உன் வாழ்க்கையோட எதிர்காலமே இருக்கு. இல்ல மேடம், இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். வர மேடம். என்னடா எல்லாத்தையும் கேட்டு சைலண்டா நிக்கிறீங்க? டேய், அந்த பரமனை நம்ம சாதாரணமா நினைச்சிட்டேன்டா. அவன் இப்படி கன் எடுத்து அலைய விட்டதும் மகளிர் உரிமையானத்துல புகார் கொடுத்ததையும் பார்க்கும்போது இனி அடுத்தடுத்து ஏதாவது பண்ணுவான்னு தோணுதுடா. அதனாலதான் சொல்றேன், அவனை போட்டு தள்ளிடுங்க. டேய் லூசாடா நீ, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியா திங்க் பண்ணுவ? இத பாருங்கடா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் இப்பவே இந்த நிமிஷமே மண்டபத்தை விட்டு வெளியில போகணும். அவன் அடிச்சு தூக்குவீங்களோ இல்ல காலி பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. டேய், பேசாம ஏதாவது கேஸ போட்டு அவனை லாக்அப்ல வச்சிடலாம்டா. டேய், கிரேட் ஐடியாடா, கிரேட் ஐடியா. அவனை தூக்கி லாக்அப்ல வைங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நான் இளமதி கழுத்துல தாலியை கட்டுற வரைக்கும் அவன் மண்டபம் பக்கமே வரக்கூடாதுடா. கவலைப்படாதடா, நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத. பரம இந்த நிமிஷத்துல இருந்து மண்டபத்துல இல்லைன்னு நினைச்சுக்கோ. நீ சந்தோஷமா கல்யாணத்தை பாரு, நாங்க அவனை பாத்துக்கிறோம். வாங்கடா போலாம். வா. வரண்டா. ஏய் பரமா, என்கிட்டயாடா சவால் விட்ட? உன்னை சாவடிக்கிறேன்டா. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் மேடம். அந்த மேடம் வந்து கேட்டும் இந்த சண்டைக்கோழி இப்படி உண்மையை சொல்லாம விட்டுச்சு. என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பரமா, ரிஷி கல்யாணத்தை எப்படி நிறுத்ததுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, எதுக்காக ரிஷியோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற? இளமதி மேல உனக்கு அவ்வளவு லவ்வா இருக்கு? பாருங்க, தேவையில்லாம இங்க எதுவும் பேச வேண்டாம். இப்ப நான் சொல்றத கேட்டா கோமே வராது பாரேன். பரமா, உனக்கு இளமதி மேல லவ் இல்ல, ஆனா இளமதிக்கு உன் மேல பயங்கர லவ். அப்படிதானே? பாருங்க, நீங்களாம் ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு அவர் கட்டிக்க போற பொண்ணை பத்தி இப்படி அநாகரிகமா பேசலாமா? டேய்
நீ பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். ஆனா நீ நல்லவ மாதிரி பேசுற. என்ன இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட்டு பரமான்னு இளமதி உங்ககிட்ட சொல்லி அமிச்சாளா? இங்க பாருங்க, என்ன விட்டுருங்க. நீ பண்றதெல்லாம் விட்டுட்டு போற மாதிரியா இருக்கு. ஆமா, அன்னைக்கு இளமதியை தள்ளிட்டு போனியா? சேச்சே, இல்ல இல்ல, ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு இளமதிய ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு தள்ளிட்டே போனியாமே, அத கேட்டேன். ஆட்டோ ரிப்பேர்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? இன்னொரு ஆட்டோவில் இளமதியை ஏற்றி வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு ஆள் இல்லாத இடத்துக்கு இளமதியை கூட்டிட்டு போய் ஆட்டோவில் அவளை உட்கார வச்சு துணியை போட்டு மூடி வச்ச? வேணாம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேச வேண்டாம். இளமதி பத்தி பேசினா தலைமை அப்படியே பொங்கி எழுறான். என்னடா நீங்க இங்க என்கிட்ட பேசுறது எதுவுமே சரியில்லை. அப்புறம் நான் போறேன். ஏய், என்னடா என்ன எங்களை மீறி போயிடுவியா? என்ன இளமதி உன்கிட்ட எங்கேயாவது ரூம் போட சொன்னாலா? 2 பேரும் அவங்க போய் அதானே அதனால தானே நீ கல்யாணத்தை நிறுத்த துடிக்கிற? யார் மேல கை வைக்கிற? போலீஸ் மேலே கை வைக்கிறியா? நீ பேசுன பேச்சுக்கு நான் அடிக்காம என்னடா பண்றது? போலீஸ் மேல என்ன கை வைக்கிற? என்ன பண்றன்னு பரமா, இது வந்து ஒரு ரவுடி கட்ட ஆரம்பிச்சிட்டியா? என் புள்ள மேலேயே கை வைக்க வரியா? அப்பா, போலீஸ் மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என்னாச்சு? என்னாச்சு பரமா? எதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்ச சொல்றா. வெற்றி போலீஸ் ஒண்ணும் இல்ல. ஏய், இப்ப என்னாச்சு சொல்றியா இல்லையா? டேய், என்னடா என்னாச்சு? நாங்க என்ன பண்ணோம்? பரம எங்க உக்காந்துட்டு இருந்தான். உனக்கு ரிஷிக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா அவன் கல்யாணத்தை தடுக்க நினைக்கிறேன்னு கேட்டோம். திடீர்னு எங்களை வந்து அடிக்கிறான். ஏய் ஏய், வேணாம், போய் சொல்லாத. ஏய், எதுக்கிட்ட அப்படி சொல்ற? ஏய், என்னடா? நீ சும்மா ரிஷி, பிரச்சனையே எங்களுக்கும் அவனுக்கும் தான். பரமா, நாங்க சொல்றதா பொய்னு சொல்றல, அப்புறம் எதுக்காக எங்களை போட்டு அடிச்ச? நீயே சொல்லு. சொல்லு. அப்படி எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க என்ன சொன்னோம்? சொல்லு. என்னாச்சு பரமா? நான் மட்டும் இவனுங்க சொன்னதை இப்ப எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன். அது இளமதிக்கு தான் அசிங்கம். விட்டு பரமா. பரமா, என்னாச்சுன்னு கேக்குறல்ல? என்ன பிரச்சனையா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லு பரமா. அப்பதானே யார் மேல தப்புன்னு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்கள எதுக்காக அடிச்ச? அவங்க எதுவுமே சொல்லல, தெரியாம அடிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கியா? டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? இப்ப நீ வாயை திறந்து பதில சொல்லல, அவ்வளவுதான். ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. பரமா, என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா. பாத்தீங்களா வாயை திறக்காம எப்படி அமைதியா இருக்கான்னு? போலீஸ் மேல கைய வச்சா என்ன ஆகும்னு இவனுக்கு நான் காமிக்கிறேன். இவன் மேல தப்பு இருக்கிறதுனால தானே இவன் இப்படி அமைதியா இருக்கான்.
ஏய் இவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்கடா. டேய் வாடா ஏய், வாடா. யார் மேல வாடா, கை வைக்கிற? வாடா, யார் மேல கை வைக்கிற நீ? என்னன்னு காட்டுமா? போடா.